சம்பவங்கள் உங்கள் சிரிப்பிற்காகவும் உங்கள் சிந்தனைக்காகவும் வாழ்க்கை வழிகாட்டுதலுக்காகவும். ஐயோ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் முதல் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வரை. Students and teachers, your kind attention please. Tomorrow in our campus, a parent-teacher meeting will be held at 10 a.m. I expect all the students to inform their parents and be prompt for the meeting. Thank you. ராக்கியோட அம்மாவா பாத்தீங்களா? உங்க பையனோட மார்க் எல்லாம் இங்க பாருங்கம்மா. அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆகுது. சரிங்க மேடம், இதுல சைன் பண்ணிட்டு நீங்க கிளம்பலாம். நிறைய பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல, கிளம்புறதா? சரி, நான் வீட்டுல போய் பாத்துக்கிறேன் மேடம். வாடா வா. கடைசியில உள்ள படிக்க வச்சுட்டு என்ன இங்க கூட்டி வந்து உட்கார வச்சிட்டல. அப்பா அப்பா இல்லப்பா சார், எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க சார். இது பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங். உங்களை மட்டும் வர சொல்லல. மார்க்க சொல்லுங்க சார். உங்க பையனுக்கு மேத்ஸ்ல மட்டும் தான் சார் மார்க் கம்மியா இருக்கு. எத்தனை தடவை சொல்றது? ஒழுங்கா பண்ணி ஒழுங்கா பண்ணி. சார் 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 கம்மினா நீங்க கொலை பண்ற அளவுக்கு கம்மிலாம் இல்லை சார், கொஞ்சம் தான் கம்மி. மாடு 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 தக்க விட்டுருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. இங்கிலீஷ்ல 100க்கு 99 மார்க் வாங்கியிருக்கான் சார். ஒரு மார்க் எங்க போச்சு? சார் சார் ஒரு மார்க் தான் கம்மி, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சொல்லுங்க. சயின்ஸ்ல 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான் சார். வெரி குட். உங்க பையனை நினைச்சா எனக்கே எனக்கு எங்க இருக்கு. சரி, எப்படி படிக்கிறான் நேர்மை? நல்லா படிக்கிறான் சார். கிளாஸ்ல ரொம்ப நல்ல பையன். படிக்கலன்னா சொல்லுங்க, தோண்ட முறைச்சு தொங்கறேன். இதுல மட்டும் சைன் பண்ணீங்கன்னா போதும் சார். நான் போடணுமா? இவ்வளவு காசு கொடுத்து படிக்க வச்சிருக்கேன், இவனுக்கு கையெழுத்து கூட போட தெரியாதா? அதையும் நான் போடணுமா? ஏடா உனக்கு கையெழுத்து போட தெரியாது? மேம் நான் போடட்டா மேம்? இது பேரண்ட்ஸ் மட்டும்தான் சார் சைன் பண்ணணும். இதுக்காடா உன்னை படிக்க வச்சேன்? கையெழுத்து போடனா நானே படிச்சிருப்பேனே, உன்னை எதுக்கு படிக்க வைக்க போறேன்? சார் விடுங்க, நானே கையெழுத்து போட்டுக்கிறேன். வீட்டுக்கு வா. ஐயோ, இந்த பையன் நாளைக்கு உயிரோட ஸ்கூலுக்கு வருவானா தெரியலையே. நெக்ஸ்ட். என்ன பாடுபட்ட போது தெரியலையே. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வாங்க மேடம். வணக்கம்மா, நான் நல்லா இருக்கேன். உங்க பையன்? சொல்லுங்க மேடம். என் பையன் 100 படிங்க இருக்கீங்க. அவன் வந்து இது என்ன போர்ல இவ்வளோ பேர் இருக்குது, எங்க 1 பேர் எங்கடா? அதெல்லாம் கிளாஸ் டாப்பர்ஸோட பேரு மேடம். உங்க பையன் எப்படி? ஏன்டா 1 பேர் இல்ல? ஏன்டா 1 பேர் இல்ல? மேடம், உங்க பையனை இப்பதான் சிங்கிள் டிஜிட் மார்க்ல இருந்து 10, 20ன்னு பார்க்க வச்சிருக்கேன். என்னது 10, 20? இங்க வாரு மேடம், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. என்ன நான் சொல்றது? நீங்க எனக்கு ஐடியா சொல்றீங்களா? சொல்லுங்க, கேட்கறேன். ஆமா மேடம், நான் சொல்ற ஐடியா நல்லா கவனிச்சுக்கோங்க சரிங்களா? இவனை முதல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வைங்க. நீங்க இப்போ ஒரு லெசன் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நடுவில் அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க. இவனை எழுப்பி ஒரு கேள்வி எழுங்க, அவன் சொல்ல மாட்டான். அப்படியே ரய்யு கண்ண கண்ணமா அப்புங்க உட்கார சொல்லுங்க. நீங்க திரும்பி பாடத்தை எடுக்க ஆரம்பிங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. திரும்ப
ஒரு கேள்வி கேளுங்க, திரும்பவும் சொல்ல மாட்டானுங்க. திரும்பவும் ரை 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 ரைன்னு கண்ண கணக்கு அப்படிங்க உட்கார வச்சுக்கோங்க. இப்படியே 2 பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சோம்னா நம்ம பையனை நல்லா கொண்டு வந்துடலாம் மேடம். இங்க நீங்க வெளுக்க, வீட்டுல நான் வெளுக்க, 2 பேரும் சேர்ந்து இவனை துவைச்சு காய போட்டுதான் பளிச்சுன்னு ஆயிடும். என்ன நான் சொல்றது சரிதானுங்களே? கடவுளே, அம்மா நீங்க அந்த கார்டில் சைனை போடுங்க, அப்புறம் துவைக்கிறது காய வைக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த ஓவத்தை அவர்கிட்ட காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி மேடம், நான் அடுத்த தடவை வரும்போது வேற ஐடியா கொடுக்குறேங்க. பார்த்துங்களா? சரிங்க மேடம், வாங்கம்மா கிளம்பு. நெக்ஸ்ட் அங்க வந்து என்ன காமிச்சு கொடுக்குறாதையா, நீதான் நான் செட் பண்ண பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிச்சு தொலைச்சு கொடுங்க. வாங்க சார், நீங்க தான் அவங்க அப்பாவா? காட்டி கொடுத்துருவாதையோ. உங்க பையனோட படிப்பு ரொம்ப மோசமா இருக்கு. இப்படியே போனா பாஸ் பண்றதே கஷ்டம். மேடம் நீங்க சொன்னீங்கன்னா நான் கையெழுத்து போடுறேன். எங்க கையெழுத்து போடணும் சொல்லுங்க, எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க. சார், உங்க பையன் படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இருக்கேன், கையெழுத்து போடுறதுல குறியா இருக்கீங்க. மேடம் அவன் அவங்க அப்பா மாதிரி முட்டாளையா கிறுக்கு பையன். நீங்க கையெழுத்து எங்க போடணும்னு சொல்லுங்க, அங்க போடுங்க. கையெழுத்து போடணுமா, எங்க போடணும்? சார், கையெழுத்து போடுறதுலே குறியா இருக்காதீங்க. உங்க பையன் படிப்பை பத்தி அக்கறையே இல்லையா? எனக்கே மேடம் அக்கறை இருக்கணும், எனக்கு தான் அக்கறை இருக்கணும். அதான் சொல்றாரு. ஆமாமா, அப்படி தான் அக்கறை இருக்கணும். எனக்கே இருக்கணும், எனக்கே இருக்கணும். நீங்க எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க. இந்த இங்கதான் கையெழுத்து போடுங்க. முடிச்சுப்பா. போலாமா? போலாமா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். சார், கொஞ்சம் இருங்க. ரமேஷோட இனிஷியல் எம், ஆனா நீங்க சரவணன்னு சைன் பண்ணிருக்கீங்க. அது வந்து மேடம் எங்க அப்பா பேரு குகேஷ், அதனால அதுக்கு ரமேஷ் பேர் வச்சேன். எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, ஒரு மரியாதை கேரக்டர் எடுத்து எங்க அப்பாவோட இனிஷியலே அவனுக்கு போட்டு விட்டேன். வேணா அடுத்த வாட்டி மாத்தி எடுத்துக்கிறேனே. ஒரு நிமிஷம் கால் பண்ணிக்கிறேன். யாருக்கு மேடம்? யாருக்கு? ரமேஷோட அப்பாவுக்கு. ஓ அப்படியா, சரி சரி. நீங்க கால் பண்ணுங்க. ஏய் வாடா, இப்போ போயிடலாம். ஏய் வாடா. சார் நில்லுங்க. நெக்ஸ்ட் உங்க பையன் மார்க்கு. மேடம் இவன் உயிரை மட்டும் பார்த்ததெல்லாம் எடுத்துக்கணும். மேடம் உனக்கு உயிரை விட்டு வேற என்ன எடுத்து அடி மேடம், அடி மேடம், அவனை அடிச்சு போடுங்க மேடம். உங்க பையன் மார்க்ஸ் இல்ல மேடம், என்னன்னு கேட்க மேடம், என்னன்னு கேட்க மேடம், அடி மேடம், நீங்க அடி மேடம், கண்ணை மட்டும் விட்டுருங்க மேடம். மேடம், உங்க பையன் நல்லாவே படிக்கிறான். நீங்க எத்தனை கேட்டாங்க மேடம், இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிறது கை கால் பண்ணாம வரவாட மேடம். நீங்க அடிங்க மேடம், அவனை அடிச்சு கொள்ளுங்க மேடம், பார்த்துக்கலாம். படிக்காத பிள்ளை இருக்கு இல்லாம இருக்கு. மேடம் மேடம் மேடம், உங்க பையன் நல்லா தான் மார்க் வாங்கியிருக்கான். கிளாஸ்ல இவன் தான் ஃபர்ஸ்ட். நல்ல மார்க்கா? இந்தாங்க, இதுல சைனை போட்டுட்டு கிளம்புங்க. இருந்தாலும் பரவாயில்ல மேடம், இவனை அடிச்சு எடுத்துருக்கு. நான் என்ன கேட்பாங்க? எதுக்கு? உங்க பையனை கொண்டுட்டு நான் கம்பினவன், வேணும்னா நீங்களே வீட்டுல வச்சு கொண்டுக்கோங்க. ஆளை பாரு. கண்ணை விட்டுட்டு தோட்டை வச்சு தொங்க விடுறேன். வீட்டுக்கு வாடா. வணக்கம் மேடம், நீங்களா மாணவி மேடம்ல? உங்களை பத்தி தான் என் பொண்ணு எப்போ சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படிங்களா? ஆமா மேடம், எங்க மிஸ் இதை சொன்னாங்க, எங்க மிஸ் அதை சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் உங்க புராணம் தான் மேடம். ஓகே, மார்க்கை பார்க்குறீங்களா? எல்லாம் அட மார்க்கெல்லாம் இருக்கணும் மேடம். என்ன 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் அவ்வளவுதானே? அது நீங்க இருக்கீங்களே, பாஸ் பண்ணிட்டு மாட்டீங்க. கண்டிப்பா கண்டிப்பா.
இங்க பாருங்க மேடம், நீங்க டெய்லியும் என்ன கலர் சாரி கட்டுறீங்க, என்ன பூ வச்சிருக்கீங்க, ஜிமிக்கு போட்டீங்களா இல்லையான்னு ஒண்ணு விடாம வந்து ஒப்பிச்சிருவாங்க. ஏங்க நான் பாடம் எடுக்கிறேனே, அதை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டாரா? அதை விடுங்க மேடம், உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு எங்க இருந்தா உங்களுக்கு என்னங்க? இந்த கார்டுல வந்து சைன் பண்ணிருக்கோம். ஐயோ, என் பொண்ணை உங்ககிட்ட டியூஷனுக்கு அனுப்பலாம் தான். நான் டியூஷன்லாம் எடுக்கிறது மேடம். அப்போ ஓகே, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க மேடம். என் பொண்ணு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு மெனு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். அதெல்லாம் வேணாம் மேடம், நீங்க கிளம்பலாம். நிறைய பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேடம், இன்னொரு நாள் உங்களை மீட் பண்றேன். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ வர மேடம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி மேடம். கிளம்புங்க. நெக்ஸ்ட் வாங்கம்மா, உட்காருங்க. வணக்கம் மேடம். உங்க பையனுக்கு மேத்ஸ் சுட்டு போட்டா கூட வர மாட்டேங்குது. வரலன்னா ஒரே அடியா வரலன்னு சொல்ல முடியாது. ட்ரை பண்ணா ரொம்ப கோயில் குளம்லாம் ஏறினீங்களா மேடம்? ஏன்னா அறிவுல உங்க அம்மா எத்தனை வீட்டுல வேலை பார்த்து படிக்க வைக்கிறாங்க. ஐயோ, இந்த வேலையெல்லாம் செய்யலாம். அதை விட பெருசா பண்ணிருக்கேன் மேடம். எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, தொடர்ந்து 4 நாள் சீரியலே பார்க்கணும். என்னது, சீரியல் பார்க்கலையா? ஆமா மேடம், அந்த சீரியல்ல மலருக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க அந்த சீரியல் பாத்தீங்களா? மலருக்கு என்னாச்சு? ஐயோ கடவுளே, நான் கவலைப்படாதீங்கன்னு சொன்னது இவனை பத்தி. எப்படியாவது மேத்ஸ் புக்கு ஜூஸ் போட்டாவது கொடுத்து அவன் மண்டையில ஏத்துங்க. முதல்ல வீட்டுல டிவி கனெக்ஷனை கட் பண்ணுங்க. பேப்பர்ல பேராகிராஃப் எழுத சொன்னா பாட்டு எழுதி வைக்கிறான். நீ எப்ப நான் பாட்டு பார்த்தேன்? இருங்க மேடம், முழுசா முடிச்சுக்கிறேன். இவன் பண்ண டார்ச்சர்ல இங்கிலீஷ் மிஸ் 4 நாள் ஸ்கூலுக்கே வரல. ஏன் மேடம்? உங்க பையன் பேசுன இங்கிலீஷ் அந்த மாதிரி. இவனால சயின்ஸ் டீச்சரும் தமிழ் டீச்சரும் வேற ஸ்கூலுக்கு மாறியே போயிட்டாங்க. மேடம், இதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கோங்க. நிறைய பேரண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க. இதுல சைனை போட்டுட்டு கிளம்புங்க. நல்லா சீரியல பார்க்க வேண்டியது, இங்க வந்து புலம்ப வேண்டியது. அன்பு மாணவர்களே, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் என்பது உங்களை பற்றி டீச்சர்ஸ் பேரண்ட்ஸிடம் குறை சொல்வதும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸிடம் புலம்புவதும் அழுவதும் அல்ல. உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை கண்டுபிடித்து உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லவும் உங்கள் வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்ட மட்டுமே என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். It's a career guidance. ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாதீங்க. இப்போ PCM அப்படின்னு ஒரு புது ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துருக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இது 3 பேஸாக வச்சு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வல்யூரபிளாக இருந்துட்டு இருக்கு. ஸோ பிஸ்னஸ் பண்ணலாம், எக்கனாமிக்ஸ் பண்ணலாம், சைக்காலஜி ஸ்டடீஸ் பண்ணலாம், ஃபேஷன் டெக்னாலஜி போகலாம். ஏன் PCM படித்த ஒரு ஸ்டூடெண்ட் லாவில் கூட இப்போ பிளேஸ் பண்ணலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லா ஃபீல்டுலேயுமே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் அவங்கள இன்வால்வ் பண்ணுங்க. ஸோ பயோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா MBBS, PDS மட்டும்தான் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ BPharm, DPharm, BAMS, BPT, MBA in Healthcare, Surgeon, Diploma in Physiotherapy, Health Education, Food and Nutrition Technology இது மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் நல்ல ஸ்கோப்போட இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிகிற மாதிரி அவங்களோட ஸ்கோப்பை நீங்கள் அனலைஸ் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அந்த ஃபீல்டில் யூனிக்கான கோர்சஸ் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ CS ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? ஸோ JEE, BARC இதெல்லாம் அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்களா? நாட்டா எக்ஸாம்ஸ்க்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுங்க. BE, BTech மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி
மாதிரி மெஷின் லேர்னிங் பண்ணலாம், லேசர் இன்ஜினியர் ஆகலாம், சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம், ஸோ ஆர்கிடெக்ட் டெவலப்பர் ஆகலாம், டிசைனர் ஆகலாம், ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் இருக்கு. ஸோ எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. ஸோ தேடி ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, பிகாம், பிஏ, பிசிஏ இதெல்லாமே இருக்கக்கூடிய காமன் கோர்சஸ். இப்போ இன்டகிரேட்டட் கோர்சஸ் நிறையவே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. பிபிஏ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபேஷன், மெர்கன்டைசிங், டூரிசம், மேனேஜ்மெண்ட், இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. எந்த கோர்ஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது. எந்த கோர்ஸ் படித்தாலும் நல்ல காலேஜில் நல்ல ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடிஷ்னல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ டெக்னாலஜி இல்லாமல் எந்த கோர்ஸ் படித்தாலும் வேல்யூ கிடையாது. ஸோ உங்களோட அடிஷ்னல் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்கில்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. Vote of thanks. Good morning, respected Reverend Sister Principal, teachers, non-teaching staffs, and dear students. As we conclude this delightful Children's Day celebration, it's my privilege to extend a heartfelt vote of thanks on behalf of everyone here. Today has been a day filled with joy, laughter, and the vibrant spirit of childhood. And it wouldn't have been possible without the tremendous efforts and dedication of so many wonderful people in our school community. First and foremost, I would like to express my sincere gratitude to respected Reverend Sister Principal. Your constant support, prayers and guidance continue to be the foundation upon which our school stands strong. A special acknowledgement goes to our incredible teachers. Words cannot truly capture the dedication, creativity and commitment you have shown in organizing today's program. Today's event is a testament to your ability to go above and beyond to bring joy to our students, even amidst your busy schedules. Thank you for making this Children's Day one to remember. I would also like to extend our sincere thanks to the non-teaching staffs. Your tireless efforts behind the scenes from arranging the venue have ensured that today's event was a seamless experience for all of us. And to our dear students, today has been all about celebrating you. Your energy, enthusiasm and talent have brought life to the celebration. In closing, thank you once again to everyone who have contributed to making this Children's Day celebration a grand success. Happy Children's Day to all, and may we continue to spread happiness, kindness and inspiration throughout the year. Thank you and have a wonderful day ahead.